சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அதாவது ஒரு வங்கிக்கு மேற்பட்ட வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஆர்பிஐ ஒரு அதிரடி உத்தரவை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அபராதம் செலுத்துற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ தான் இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிக்குமே முதன்மையான வங்கின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க என்னென்ன ரூல்ஸ் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் வந்துட்டு அனைத்து வங்கியுமே ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த நிலையில் ஆர்பிஐ வந்துட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிக்கு நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க், கனரா, ஆக்சிஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வங்கி கணக்கு, சேவிங்ஸ் பேங்க், சேலரி அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட், இந்த மாதிரி எந்த ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே கட்டாயமாக இதை பின்பற்றணும் அப்படின்னு ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. கேஸ் நீங்கள் வந்து ஆர்பிஐ சொல்கிற இந்த ரூல்ஸை வந்து பின்பற்றலை அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகவோ இல்லைனா வந்து அபராதம் செலுத்துகிற மாதிரியும் ஆகிடும். இதில் முதல் அப்டேட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு வங்கி கணக்கை அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஒரு சில நபர்கள் வந்துட்டு ஒரே ஒரு அக்கௌண்ட்டை மட்டும்தான் ஆக்டிவாக வச்சுருப்பாங்க, மீதி இருக்கிறத வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ மினிமம் பேலன்ஸை மட்டும் வச்சுட்டு அப்படியே ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மினிமம் பேலன்ஸை அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த மினிமம் பேலன்ஸ் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஏடிஎம் கார்டு சார்ஜ், எஸ்எம்எஸ் சார்ஜுன்னு சொல்லி அப்பப்போ வந்து இப்போல்லாம் பேங்க்ல இருந்து அமௌண்ட் பிடிக்கப்பட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இதனால் மினிமம் பேலன்ஸில் இருந்துமே வந்து யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து மினிமம் பேலன்ஸை செக் பண்ணிவிட்டு மினிமம் பேலன்ஸ் இல்லைனா டாப் அப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா அதற்கும் நீங்கள் சேர்த்து அபராதம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ஆர்பிஐ வந்து அனைத்து வாடிக்கையாளர்களையுமே எச்சரிச்சிருக்காங்க. அந்த இரண்டாவது முக்கிய அப்டேட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று அல்லது 2 வங்கிக்கு மேற்பட்ட யார் எந்த வங்கி கணக்கு வச்சுருந்தாலுமே சரி, வங்கியில் இருக்கக்கூடிய நபர்களோட அந்த அக்கௌண்ட்டை வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ யாரெல்லாம் ஆக்டிவாக வச்சு இல்லாமல் இருக்காங்களோ பேங்க் அக்கௌண்ட்டை, ஸோ அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு வங்கிகளுக்கு வந்து ஆர்பிஐ உத்தரவிட்டிருக்காங்க. நீங்கள் மினிமம் பேலன்ஸுமே வச்சுட்டு இருந்து ஆனால் அக்கௌண்ட்டை ஆக்டிவாக இல்லாமல் எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் மேற்கொள்ளாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட வங்கி கணக்குகள் வந்து சீக்கிரமாகவே முடக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு எல்லாருமே வந்து அப்பப்போ டிரான்சாக்ஷன் நிகழ்த்துங்க. இல்லைனா வங்கி கணக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே எத்தனை பேங்க் அக்கௌண்ட்னாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். யாரெல்லாம் வங்கி கணக்கு வச்சுருக்கீங்களோ அவங்க இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நடந்துக்கோங்க. இல்லைனா அபராதம், இல்லைனா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தான் அலையிற மாதிரி வந்துடும். கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.